உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. நடிக்கிறான் இந்த என்னை இப்படி வெறுக்கட்டும் கடைசியில் இது நான் அப்படி மாத்துறேங்கிற அந்த ஒரு தைரியம் எப்படி சார்? அதுதான் நான் என்ன செருப்பால் அடிச்சுக்கிறது. பல நேரத்தில் இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்டா பண்ணல நீ? அயோக்கியான ஒரு படம் பண்ணதும் அப்படிதான். நான் பண்ண இங்கே உள்ளே வெளியவே அங்கே ஹிந்தியில் பண்ணி மறுபடியும் என்னையே கூப்பிட்டு தைரியமாக வச்சு நடிக்க வச்சாருங்க. அதில் நீ வருவாய் என கணேஷ் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அதில் அஜித் சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. உன்னை கூட என்னை தெரியும்ல நீங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கெஸ்ட் ஸ்வாப்பிங்கிறது அப்போ நடந்துச்சு. இப்போ ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க அவரோட படத்துல இல்லை அவர் உங்களோட படத்துல நடிக்க வைக்கிறது அந்த மாதிரி? எனக்கு வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பாகவே இல்லை. நீ வருவாயினால நானும் அஜித் நடித்தது அது ஒரு பெரிய பிரமாதமான விஷயமா தெரியல. அப்படி பாக்குறதுன்னா வேணான்னு சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஆனாலும் உங்க வெச்சக்கண்ணை திரும்பவும் பார்த்துட்டே இருப்பீங்க. பட் நான் இப்ப சொன்னது டக்குன்னு சௌந்தர்யமா டக்குன்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்ன சார்? சில விஷயம் புதுசாக ஞாபகம் வராது. சௌந்தர்யான்றது எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னதுனால எப்படி ஞாபகத்தில் இல்லை, உண்மையிலேயே சௌந்தர்யான்றது வந்து நினைவோட ஒட்டிக்கிட்ட ஒரு விஷயம். அது அந்த என்ன சொல்றது, இதயத்தோட உட்சுவர்களுக்குள்ள ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது அப்படியே ஒரு நிரந்தரமான விஷயம். நாங்க எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சண்முகம், ராஜேந்திர சோழன், இல்லைன்னா மாஸ்லாமணி, சின்ன பழுவேட்டியார்னு உங்களுடைய படங்களை ரீவிசிட் பண்ணுவோம். உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்துல ஏதாவது படங்களை ரீவிசிட் பண்ணுவீங்களா? அப்கோர்ஸ் 1001 பார்த்தேன். இது என்னால் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியாதோன்னு எனக்கு ஒரு பயம் வரும். புதிய பாதை பற்றி நான் எப்படி சொல்லணும், அந்த மாதிரி 1001 பர்ஃபார்மன்ஸை என்னால் பண்ண முடியுமா? சுயவரம்ல நீங்க அழகப்பனா நடிச்சிருக்கீங்க. அந்த படம் தமிழ் சினிமாவில் இருக்க ஒட்டுமொத்த நடிகர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு ஏதாவது நிறைய மெமரிஸ் இருந்தாலும் ஒரு மெமரி ஒரு குட்டியா நீங்க சொல்லணும் அப்படின்னு இருக்கும். இல்லை, அதில் ஒரு பிக் பேக்கெட் ரோல் தான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து பிரபுதேவா லேட்டாக பண்ணாரு. என்கிட்ட சொன்னாங்க, ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா கேட்டுட்டு எனக்கு நான் அந்த ரோல் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னாங்க. அப்போ எனக்கு ரோலே இல்லை. நான் சொன்னேன் எனக்கு ரோல் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க, பட் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில். எப்படி சார் நடிப்பீங்க நீங்கள்? முதல் பார்வையா நம்ம பார்க்கணும்னு நினைச்ச நமக்கு அது கேள்விக்குறியா மாறி அதுக்கப்புறமா புதிய பாதையில நிறைய ஹவுஸ்ஃபுல்லான படங்களை கொடுத்த அவரு இன்னைக்கு டீம்ஸோட வந்திருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார், இதை பத்தி பேசாம நான் இன்டர்வியூ வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமால புதிய விஷயங்கள் ட்ரை பண்றதுக்கான ஒரு புதிய பாதை அமைச்சது புதிய பாதை தான். புதிய அமைச்சர் முதல் பார்வையா ஆரம்பிச்சு அது கேள்விக்குறியா மாறி அதுக்கப்புறம் இப்ப அது புதிய பதையா வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு 38 லட்சம் ரூபாய் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அவருக்கு 2.5 கோடிக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்த ஒரு இயக்குனர். அது வரைக்கும் ஹீரோனாலே நல்லவனா காட்டிட்டு இருந்தவன 500 ரூபாய் கொடுக்குற இடத்துனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அந்த பொண்ணை ரேப் பண்ணணும்னு யாரா இவனை திட்டினவங்க எல்லாமே கிளைமேக்ஸ்ல கண்ணீரோட வெளியே வர தாய்மார்கள் தான். அது எப்படி சார் சாத்தியாச்சு? நான் இப்படி நடிக்கிறான், இந்த என்னை இப்படி வெறுக்கட்டும் கடைசியில இதை நான் அப்படி மாத்துறேங்கிற அந்த ஒரு தைரியம் எப்படி சார்? அது எனக்கு இப்போவும் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா தான். இது இப்போ நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால அதுதான் நான் என்ன செருப்பால் அடிச்சுக்கிறது. பல நேரத்தில் இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்டா பண்ணல நீ? நான் சொல்றது அப்படி. நானே இதெல்லாம் வந்து என்னுடைய சுய விமர்சனம், சுய செருப்பு நம்மளை எடுத்து அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. செருப்பால் அடிச்சுக்கிறதுன்றது அது ஒரு விதமான ஒரு இன்சல்ட், அது கஷ்டம். ஒன்றுமே இல்லாமல் நீ 0 to 51 டக்குன்னு போனேன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் ஏன் தயங்கிட்டே இருக்கு, தடுமாறிக்கிட்டே இருக்கு, ஏன் உன்னால் அதை அடைய முடியல அப்படின்னு எனக்கே கேள்வி கேட்டு இன்னும் பதில் வரல. நீங்கள் கேள்வி கேட்டால் நான் டக்குன்னு பதில் சொல்கிறேன். பட் நான் கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல முடியல, என்னாலையும் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எப்படி செகண்ட் ஹாஃபில் நீ வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அதை மாற்றிட முடியும்? இத்தனைக்கும் நான் ஒரு அறிமுகமாக இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற அவருடைய மாஸில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்னை எப்படி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, இன்னும் சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃப்லாம் நாங்கள் மூவியாலான்னு பேர் அப்போ இவ்வளோண்டு இருக்கும் ஒரு பாக்ஸ், அதுதான் எடிட்டிங். அதில் பார்ப்பேன் அப்படியே சிவாஜியும் பத்மினி மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது மனசுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் தோணும், என்ன தைரியம் தான் இந்த மாதிரி சீன்ஸு. 2 பேருடைய அப்படியே ஒரு இந்த 5000 ரூபாய் வச்சுக்கோ, கடுகு மிளகாய் வாங்குறதுக்கு வச்சுக்கோ, மீதி செலவுக்கு நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு திமிரு. 2 பேரும் அதுக்குள்ளே இருக்கிற அழகழகான ஒரு கவித்துவமான விஷயம்லாம் சீன்ஸ் இருக்கும். இதெல்லாம் யாரா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படிப்பட்ட சீன்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணும். பட் எல்லாத்தையும் தூக்கி முடிக்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸு எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த படத்தை பண்ணதும் இப்போ வந்து அந்த லெவலுக்கு ஒரு படம் பண்ண முடியாமல் இருக்கோன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எனக்கு அதில் என்ன எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னா, அந்த கதை வந்து ஒரு பிற்போக்கான கதை தான். அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கதை கிடையாது. அந்த காலகட்டத்தில் நிறைய விமர்சிக்கப்பட்டது அந்த கதையை பற்றி. இப்போ நம்ம அதை பற்றி பெருமையாக பேசுகிறோம்.
ஏதோ ஒரு தைரியம் நான் வந்து நடிக்கணும்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டு கேரக்டர். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பையனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும்னா புதிய பாதை கதையை எடுத்து வச்சு பண்ணாலே போதுமானது. இப்போ இவங்க எதோ சொல்றாங்க சார், இந்த கிரே ஷேடுங்கிறாங்க, டார்க் ஷேடுங்கிறாங்க. எங்காலும் அதெல்லாம் எப்போ பண்ணிட்டாரு. ஒரு போலீஸ்காரனை ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனா என்ன பண்ணும், உடனே பார்த்திபனோட படத்தை எடுத்துப்பாரு. இந்த மாதிரி எங்க ஆள் பண்ணாத விஷயமே இல்லைங்கிறது தான் இங்க ஒரு மேட்ரு. வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லாம் அந்த மாதிரி கதையில இருந்து வந்ததுதான். ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனா அதை வச்சு அவங்க ஹிந்தியில 4 படம் பண்ணாங்க. போக்கிரி வாட் எவர், நீங்க என்ன வேணா நேம் பண்ணிக்கோங்க. அயோக்கியான ஒரு படம் பண்ணதும் அப்படிதான். நான் பண்ண இங்க உள்ளே வெளியவே அங்க ஹிந்தியில பண்ணி மறுபடியும் என்னையே கூப்பிட்டு தைரியமா வச்சு நடிக்க வச்சானுங்க அதுல. அந்த மாதிரி எனக்கு அதுலலாம் கொஞ்சம் பெருமையும் சந்தோஷம். இது என்னுடைய குழந்தைன்னா அதில் நான் சந்தோஷப்படுவேன். இப்போ என் குழந்தை வேற எங்கேயோ இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு. இப்போ அது ஆந்திராவுக்கு போயிருக்கு, சந்தோஷம் தான். புயல் எல்லாமே ஆந்திராவில் தான் போய் கரை ஒதுங்க, அந்த மாதிரி அதுவும் போய் கரை ஒதுங்கி இருக்கு. ரேபிட்டா சில கொஸ்டின்ஸ் நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சண்முகம், ராஜேந்திர சோழன், இல்லைன்னா மாஸ்லாமணி, சின்ன பழுவேட்டியார்னு உங்களுடைய படங்களை ரீவிசிட் பண்ணுவோம். உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது படங்களை ரீவிசிட் பண்ணுவீங்களா நீங்கள் நடிச்சதை? நான் அந்தப்புறம் பார்ப்பேன், சொர்ணமுகி பார்ப்பேன், அஃப்கோர்ஸ் 1001 பார்ப்பேன். இதை என்னால் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியாதோன்னு எனக்கு ஒரு பயம் வரும். புதிய பாதை பற்றி நான் எப்படி சொல்லணும், அந்த மாதிரி 1001 பர்ஃபார்மன்ஸை என்னால் பண்ண முடியுமா? ஒரு நாள் லோகேஷ் கனகராஜ் சொன்னார், 1001 மீறி ஒரு கேரக்டர் உங்களுக்கு நான் கொடுக்கணும் சார், அப்படி ஒன்று பண்ணணும் உங்களோட பண்ணா அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு 4-5 படம் லோகேஷ் கனகராஜ் படம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் ஏதாவது ஒன்று அமைஞ்சா பரவாயில்ல, இல்லாட்டி அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்கிறது தோணுது. அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறது வந்து, நான் ஆக்சுவலாக படங்களை விட ராஜா சாருடைய மியூசிக், எனக்கு ராஜா சாருடைய வாய்ஸ் வந்து ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்வுகளையும் கிளற மாதிரி ஒன்று இருக்கும். நான் அது நிறைய பார்க்குறேன். நான் பழைய படங்கள் நிறைய பார்க்குறேன். சிவாஜி சார் படமோ இல்லை எம்ஜிஆர் படமோ, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஸ்டேஜில் சீனில் இருக்கும்போது ஆஃப் த ஸ்க்ரீன் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தோணும். எனக்கு எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஒரு ஷாட் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம கேமரா எப்படி அவங்க வச்சுட்டு உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி கேமராவுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் போய் அப்படி உட்காந்துருப்பாரு, ஜெயலலிதா போய் அவங்க அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க, அல்லது ஜெய்சங்கர் செட்டில் வந்து ஜெயசித்ரா எப்படி இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து கிறுக்குத்தனமான விஷயம்லாம் நிறைய தோணும். சார், பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களும் ஜெயராம் சார் பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர ஹிட். அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடந்துச்சுன்னு சொல்றது. எனக்கு சுயவரம்ல நீங்க அழகப்பனா நடிச்சிருப்பீங்க. அந்த படம் தமிழ் சினிமாவில் இருக்க ஒட்டுமொத்த நடிகர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு ஏதாவது நிறைய மெமரிஸ் இருந்தாலும் ஒரு மெமரி ஒரு குட்டியா நீங்க சொல்லணும் அப்படின்னு இருக்கும் சார். இல்லை, அதில் ஒரு பிக் பேக்கெட் ரோல் தான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து பிரபுதேவா லேட்டாக பண்ணாரு. அப்போ எல்லாத்தையும் வந்து கேட்கும்போது எனக்கு அந்த பிக் பேக்கெட் ரோல் அவரே எழுதுனது, லியாகத்தலிகான எல்லாரும் எழுதுனது என்கிட்ட சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா கேட்டுட்டு எனக்கு நான் அந்த ரோல் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னாங்க. அப்புறம் என்கிட்ட திருப்பி வந்து பயந்துக்கிட்டே இந்த மாதிரி சார் அது அவர் பண்ணுறேன்னு சொன்னார் சார். அப்போ எனக்கு ரோலே இல்லை. நான் சொன்னேன், எனக்கு ரோல் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க, பட் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில். எப்படி சார் நடிப்பீங்க நீங்கள்? சும்மா ஒரு வேலைக்காரனாக போட்டுக்கலாங்க, ஒரு துண்டு கிண்டு இப்படி போட்டுக்கிட்டு ஒரு வேலைக்காரன். ஆனால் அதான் கனெக்டிங் கேரக்டர், பைண்டிங் கேரக்டர். அதான் இப்படி சத்தியமாக இது எல்லாமே வந்து நான் வேலைக்காரனாக வரேங்க அப்படின்னா, வேலைக்காரனை வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அதில் வந்து சுவலட்சுமி வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி 2-3 இடத்துல பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பொண்ணை நானே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அதை வந்து கடைசியில் சிவகுமாரெல்லாம் விட்டுட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏ வீரப்பன் ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த ரோலை. நான் பாருங்க ரொம்ப நேர்மையாக உண்மையாக நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளை டக்குன்னு தோணுச்சு எனக்கு, அந்த ஒரு வேலைக்கார மாதிரி அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் அந்த படத்தில் டயலாகே கிடையாது, யாரும் எனக்கு எழுதி கொடுக்கவே கிடையாது. ஒவ்வொரு செட்டுக்குள்ளே போவேன், பாக்யராஜர் செட்டில் போனால் மூளை எடுத்துகிட்டு போவேன், அவருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி ரைட்டு தானே மூளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அதில் ஏதோ ஒரு சரியோ எனக்கே வயா அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி ஸ்பாட்டில் போய் செஞ்ச விஷயங்கள் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுயமரத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா, அந்த பாபுஜிங்கிற ப்ரொடியூசர் தான் எனக்கு முதல்ல கேள்விக்குறி கொடுத்தவர். அவருக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, நான் மட்டும்தான் பைசா வாங்காமல் நடித்தேன் அந்த படத்தில். ஸோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதில் இருக்கணும், அந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் நான் இருக்கணும், அவ்வளோதான். நான் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக ஒரு துண்டு போட்டுக்கு நான் நடிக்கலாம்னு நினச்சது. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏதோ ஒரு வகையில் இன்வால்மெண்ட்டில் அது நல்லா வந்துருச்சு. நீ வருவாயன கணேஷ் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அதில் அஜித் சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. உன்னை கூட என்னை தெரியும்ல நீங்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கெஸ்ட் ஸ்வாப்பிங்கிறது அப்போ நடந்துச்சு. இப்போ ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார், நீங்கள் அவரோட படத்தில் இல்லை அவர் உங்களோட படத்தில் நடிக்க வைக்கிறது அந்த மாதிரி? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இயக்கிட்டு இருப்போம். வாய்ப்பு கொடுக்குற கண்டிஷனில் அஜித்தும், வாய்ப்பு கேட்குற கண்டிஷன்லையோ இல்லை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் கண்டிஷன்லையும் இப்போ நான் இருக்கேன். ஓகே. அப்போ வந்து எப்படின்னா, எனக்கு வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பாகவே இல்லை. நீ வருவாயினால நானும் அஜித் நடித்தது அது ஒரு பெரிய பிரமாதமான விஷயமா தெரில. அப்போ வந்து ஆக்சுவலாக ஏவிஎம் கார்டன் ஒரு இடத்துல
அப்போ வந்து எனக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தார் நான் வர வரைக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. அப்படி தான் நான் பார்த்த அஜித் இருந்தார். அவர் இன்றைக்கி அப்படியே இமாலய லெவலுக்கு அவர் வளர்ந்து நிற்கிறாரு. இந்த டிட் ஃபார் டட் பழிக்க பழி வாங்குற மாதிரி தான் அது. அந்த படத்தில் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கொடுத்ததுக்கு சம்பளத்துக்கு மேலே கொடுத்துட்டாரு சௌத்ரி. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் நான். வச்சுங்க அப்படின்ட்டாரு. அது ஒரு சென்டிமெண்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த படம் உன்னை கூட என்னை தேடி பண்ணும்போது நீங்கள் அந்த கெஸ்ட் ரோல் வந்து நீங்கள் அந்த பணத்துக்கு பதிலாக அதை பண்ணி கொடுத்துருங்க. அதனால் என்னால் மறுக்க முடியல. ஒன்று, அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கேட்டாங்க, அதனால் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதனால் அது வந்து அதெல்லாம் ரொம்ப வசந்த காலம் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் நினைப்பேன், ஏன் வந்து இப்போ அஜித்தை வந்து நான் பொதுவாக யாரையும் ரீச் பண்ணுறதில்ல. அது ஒரு கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம்னா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நான் ரொம்ப பிரமாதப்படுத்துவேன். நீங்கள் பண்ணுற தலை படங்கள்லேயே தலையாய படமாக அந்த படம் இருக்கும்ன்ட்டு நான் கங்கணம் கட்டிட்டு வேலை. நிச்சயமா அது உறுதி. நான் எனக்கு தம்பி ராமையா கிடைச்சாலே நான் அவரை வச்சுட்டு அப்படியே ஒரு படம் பண்ணும்போது தலை அஜித் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஒன்று வரணும். ஹெச் வினோதோட பண்ணும்போது அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், ஒரு படம் பண்ணுறான்னு போது எனக்கு சந்தோஷப்படுறேன், நான் பெருமைப்படுறேன், அதெல்லாமே படுறேன். பட் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்க கொடுக்குற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க இப்போ. அதனால் அது என்னைக்காவது நடக்கும்போது சந்தோஷம் தான். கவுண்டமணி சாரோட ஜேம்ஸ் பாண்ட், செந்தில் அவர்களோட நிறைய படம், இன்னைக்கு யோகி பாபா அவர்களோட சேர்ந்து டீன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 3 தலைமுறையை சேர்ந்த காமெடி நடிகர்களோட நாகேஷ் சார் நான் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல், ஏன்னா உங்களால் மட்டும் சாத்தியமே படுவோம், ஒரு ஃபுல் லென்த் அந்த காமெடி மராத்தான் மாதிரி ஒரு படம் எங்களுக்காக நீங்கள் பண்ண முடியுமா? ரெடியாக இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ரெடியாக இருக்குது. மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸில் அந்த கதையை சொல்லி அவங்க சிரித்து செத்து அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ நான் சொல்கிறது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடுவில். அது வந்து என்னென்னா நிறைய ஸ்டார்ஸ் வேணும் அந்த படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட் வேணும். படம் பூரா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்டாக இருக்கணும். நான் வந்து அப்போ வடிவேலை தவிர மீதி எல்லாம் வச்சுட்டு அப்போ சூரிய ஹீரோவாக வச்சு பண்ணலான்னு நினச்சேன். அப்போ சூரிய ஹீரோ ஆகாத நேரத்தில் அந்த படத்தில் சூரிய ஹீரோ வச்சு பண்ணேன். இப்போ வந்து சூரிய வச்சு பண்ண முடியாது. அவர் வந்து இன்னும் வேறு 8 கோடி ரூபாய் சம்பளத்து லெவலுக்கு போயிட்டாரு. அப்படி நான் இப்போ கேட்டேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சும்மா கேட்டேன், எப்படி இருக்கும் உங்கள் பொசிஷன்? அண்ணே இல்லைண்ணே, ஒரு 4 படம்ண்ணே, இந்த படம்ண்ணே, அந்த படம்ண்ணே, இந்த படம்ண்ணே அப்படின்னு சொன்னார். சரி, இப்போதைக்கு வடிவேல் இல்லாமல் சூரி இல்லாமல் மீதி எல்லா காமெடியும் வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, ஒரு முக்கியமான படத்தை பற்றி பேசணும். ஈவன் ஒரு படம் அப்படி பார்க்கறதுன்னா வேணான்னு சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஆனாலும் உங்கள் வெச்சக்கண்ணை திரும்பவும் பார்த்துட்டே இருப்பீங்க. இதில் இளையராஜா வேற எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுவாங்க, அதில் ஃபௌசியா ஃபாத்திமா வேற அதை அழகாக வேற காட்டுவாங்க. பட் நான் இப்போ சொன்னோன்னு டக்குன்னு சௌந்தர்யா மேம் டக்குன்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்ன சார்? சில விஷயம் புதுசாக ஞாபகம் வராது. சௌந்தர்யான்றது எனக்கு ஞாபகத்திலே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னதுனால எப்படி ஞாபகத்தில் வரும்? இப்ப தெரியுது சார், எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏன் இந்த பெண்கள், இந்த ரசிகர்களுடைய பட்டாளம் ஏன் அதிகரிக்குது? ஒரு வாசம் எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் எடுங்க சார், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசணும் அப்படின்ட்டு. இல்லை, உண்மையிலேயே சௌந்தர்யான்றது வந்து நினைவோட ஒட்டிக்கிட்ட ஒரு விஷயம். அது அந்த என்ன சொல்கிறது, இதயத்தோட உட்சுவர்களுக்குள்ளே ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது அப்படியே ஒரு நிரந்தரமான விஷயம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர். நீங்கள் சொல்கிற அப்படி பார்க்கறது நான் வேணாம். சாங்கில் என்ன இருந்ததுன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், என்னுடைய எக்ஸ்பிரஷன் அல்லது எங்களுடைய கெமிஸ்ட்ரி, அதுதான் அதில் இருந்தது. வேறு எதுவும் இல்லை, செட் இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு 3 படமாக தான் அவங்களோட பண்ணியிருப்பேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு 4 படமாக தான் இன்னும் அவங்களோட பண்ணுவேன். ஏதாவது நான் கதை பேசும்போது டெஃபரெண்ட்டாக சொல்லுவேன், இதில் வந்து சௌந்தர்யா இருந்தாங்கன்னா அப்படி ஒரு விஷயமா இருக்கும். இங்கே பாருங்கள், வயசை பற்றியே பிரச்சனை இல்லை. நான் பார்த்த சௌந்தர்யாவுக்கு அப்போவே 30 வயசு. இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 50 வயசு ஆகிருக்கும். 50 வயசுலையும் நான் இன்னும் அவங்களோட படம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் என் வயசை பற்றியும் சட்டம் பண்ணல, அவங்க வயசை பற்றியும் சட்டம் பண்ணலை. சரி, அதுதான் அழகுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மூர்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர் மூர்த்தி. ஆமாம். 1982 வேடிக்கை மனிதர்கள். ஆமாம். இப்போ யாராவது மூர்த்தின்னு கூப்பிடுறது உண்டா? இப்போ கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவங்க பேர் மூர்த்தி, அவங்க லேடி, அவங்க பேர் மூர்த்தி, கொஞ்சம் என்னை விட பெரியவங்க. அவங்க வந்து இந்த நம்மளுடைய டீம்ஸ்க்காக மூர்த்தி నాకు చాలా హ్యాపీ மூர்த்தி அப்படின்னு தெலுங்கில் அனுப்புகிறாங்க. அவங்க மூர்த்தின்னு பேசுவாங்க. பாக்யராஜ் ரொம்ப நாள் மூர்த்தின்னு பேசிட்டு இருந்தார். மூர்த்தி தான் கூடுவார். அவர் அப்படி மூர்த்தின்னு கூடும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவரும் ஒரு நாளைக்கு மெதுவாக பார்த்திபன் மாறிட்டார். அப்புறம் தரணின்னு ஒரு ஃப்ரெண்டு இங்கே லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் நம்பர் 24 டெய்லர்ஸ் எஸ்டேட் 2nd ஸ்ட்ரீட், அட்ரஸ் கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். அவர் வந்து மூர்த்தின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் மூர்த்தின்னு கூப்பிட்றதுக்கு சச்சு மாமின்னு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய பையன் வந்து மூர்த்தின்னு கூப்பிடுவாங்க, அவரும் மூர்த்தின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேர் இன்னும் என்ன மூர்த்தின்னு கூப்பிட்றதுக்கு இருக்காங்க. இது வந்து வேடிக்கை மனிதர்கள்னு ஒரு படத்தில் கல்தூன் கிருஷ்ணான்னு அவர் பேர், அவர் தான் டைலாக் எழுதினார். அந்த படத்துக்கு நானும் டைலாக் எழுதினேன். எப்படி டைலாக் எழுதுனா, நான் நடிக்க சான்ஸ் கேட்டு போனவன், ஒரு நாள் நடிக்க சான்ஸ் கேட்டு போனேன். ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அங்கே. இவர் டைலாக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். மொபைல் இல்லை.
அந்த பர்டிகுலர் டயலாக் வந்து கொஞ்சம் கதைப்படி அது கொஞ்சம் தப்பாக இருக்குது. அந்த சீனில் அதை சொல்ல முடியாது. வேறு ஏதோ சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ ராஜீவ்னு, விஜயசாந்தி இவங்க எல்லாரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. டைரக்டர் வந்து வெத்தலை பாக்கு போடுவார். எச்சில் துப்பா வரும்போது நான் கேட்டேன் என்ன சார் பிரச்சனைன்ட்டு. அவர் என்ன அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு இதான் பிரச்சனை, என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு நான் உடனே சொன்னேன். ஏன் சார் அந்த டயலாக் இப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. நடிகனாவே ஜென்ரலாக டைரக்டர்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் பாரதி ராஜாலாம் பாருங்க, அவர் அப்படி தான் பார்ப்பார். அவருக்கு வந்து அந்த நடிகர்லாம் பெருசாக பேர் வாங்கலாம். ஏன்னா நம்ம தானடா கிரியேட் பண்ணுறோம், அவன் என்னடா பெருசாக அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவம் வரும். உள்ளே போய் அவர் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும்னா ப்ரொடியூசர் வந்து பரவாயில்லையே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்த டைலாகில் பிரச்சனை வந்தது. அவரே என்கிட்ட வந்தார். வந்து இதுக்கு என்ன சொல்கிறதுன்னாரு. நான் உடனே இப்போ பேசுகிற மாதிரியே அப்பவும் பேசுகிறேன். இது வந்து எனக்கு தெரியாது, நான் ஒரு நாளைக்கு டயலாக் எழுதுவேன், படம் டைரக்ட் பண்ணுவேன்னு தெரியாது. நான் வந்து நடிக்கணும், நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பான்டனிட்டி வேணும். நடிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நான் வேறு ஏதாவது ஒன்று கூட பேசணும். இப்படி தான் நினச்சிட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அப்போ நான் டப்பிங்லாம் பேசிட்டு இருந்ததுனால ஒரு ஃப்ளோ இருந்தது என்னுடைய பேச்சில். அப்புறம் என்னாச்சுன்னா இவன் நல்லா டயலாக் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா அப்புறம் கிருஷ்ணா சார் வரவே இல்லை. அன்னைக்கு பூரா என்னுடைய டயலாக் தான். ஸோ என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துட்டாங்க. ஒரு நாள் நான் கிளாப் அடித்தேன், மறுநாள் நான் எடிட்டிங்கில் போட்டுருந்தேன், 3ஆவது நாள் டயலாக் எழுதினேன். அப்படி தான் ஆரம்பிச்சது என்னுடைய டயலாக் பயணம். படத்தில் வந்து கிருஷ்ணா அண்ட் ஆர் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே, எனக்கு என்னன்னா அப்போ சினிமா பற்றின புரிதல் இருந்த மூர்த்திக்கு அதிகபட்ச ஆசை சினிமாவில் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருந்துச்சு. ஆமாம், நான் வந்து சினிமாவில் ஒரு 4-5 சீன் நடிக்கணும். அப்புறம் வந்து சினிமா புகழ் மூர்த்தி, பார்த்திபன் நடிக்கும் இந்த நாடகம் அப்படின்னு ஒரு நாடகம் போடணும். நாடகத்தில் ஆர்ஆர் சபா இந்த மாதிரி நிறைய சபாவில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட இந்த சினிமா புகழுக்கு கொஞ்சம் அதிகமாக விஎஸ் ராகவன் நடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒன்று போடு. கிரேசி மோகன் நடிக்கும். கிரேசி மோகன் அதுக்கு முன்னாடி நாடகம் போட்டிருந்தார். ஒரு சினிமாவில் வந்து புகழ் பெற்றதுக்கப்புறம் நாடகத்துக்கு பணம் அதிகமாச்சு. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு சினிமா புகழ் அப்படின்னு போடுறதுக்கு ஒரு 4 சீன் நடித்தா போதும், அதுதான். அப்புறம் நான் 4 சீன் 5 சீன் நடித்த படம் வந்து தாவணி கனவுகள். அதில் வந்து எனக்கு ஒரு பயங்கர பேர். கல்கிலெலாம் எழுதுனாங்க, யார் கண்டது பின்னாளில் ஒரு இன்னொரு பாக்யராஜோ என்னவெல்லாம் எழுதுனாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இப்போ நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை. நான் டைரக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மற்றவங்க பண்ண படம் நான் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்களே, பாக்யராஜ் சார் இருக்கார், பாலச்சந்தர் சார் இருக்கார், பாரதி ராஜா இருக்கார். அப்புறம் நான் என்னத்துக்கு டைரக்டர் ஆகும்? நான் டைரக்டர் ஆனால் இவங்க செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும். அப்புறம் ஒரு கட்டம் வந்தது. அதில் கமல் சார்லேருந்து ட்ரை பண்ணி எல்லார்ட்டையும் மோகன் வரைக்கும் எல்லார்ட்டையும் போயிட்டு யாரும் வாய்ப்பு கொடுக்காதப்போ நானே நடிக்கணும். நான் நடிக்கிறது என்னவா நடித்தா என்னை ஏற்றுக்குவாங்க. அப்படி தான் ஆரம்பித்தது புதிய பாதை. புதிய பாதையில் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத, சொல்ல பயப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தைரியமாக பண்ணேன். அப்படி வந்தது தான் புதிய பாதை. இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம், தாவணி கனவுகள் 1984. பிராண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், மேபி சிவாஜினால பிராண்டு மாதிரி நடிக்க முடியும், பட் பிராண்டுனால சிவாஜி மாதிரி நடிக்க முடியாதுன்னு. பட் ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் ஒருத்தரோட எமோஷனும் யார் ஒரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களை பார்க்கும்போது. அப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவன் நினச்ச மாதிரியே அங்கே போய் ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லியிருப்பீங்க. கேன் யூ ரீகலெக்ட் சார் அந்த மெமரி சார் அலாங் வித் மிஸ்டர் சிவாஜி சார்? இதெல்லாம் வந்து நான் எப்படி இந்த இடத்த அடையிறதுக்கு, நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் அடையாத இடத்த பற்றி நம்ம ரொம்ப சோகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான விஷயம். இப்போ நான் கூட எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு போகலையோ அப்படின்னு நான் பேரலாக அப்படி இப்படி பார்ப்பேன். சிவாஜி சாரோட நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு பெரிய கொடுப்பனை. அது என்னுடைய முதல் படத்துலேயே எனக்கு அது கிடைக்குது. அதை வந்து அதில் நிறைய சோதனை. அதை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். நான் உங்ககிட்ட நக்கீரன்லேயே பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இப்போ நம்ம தான் நடிக்கிறோன்னு சொன்னோம்னா அவர் அப்படி ஒரு பார்ப்பார். அந்த பார்க்கறதுலேயே நம்ம ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், டைலாக்லாம் மறந்து போயிடும். அப்புறம் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே டைரக்டர்கிட்ட யார் பண்ணுறான்னு கேட்டார். இந்த மாதிரி என் அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாரு. நீ இந்த கேரக்டர் பண்ணுறதை பற்றி அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ப்ராப்ளம்டா? இப்போ நீ டைலாக் பேசுகிறோன்னா வாமிட் பண்ணணும். இப்போ நீ டைலாக் பேசுகிறத மிஸ் பண்ணிட்டேன்னா அண்ணன் வாமிட் பண்ணுவேன், ஷர்ட் எல்லாம் அழுக்காயிடும். இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அண்ணன் போயிட்டு திரும்பி வரத்துக்கு 3.5 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த கேரக்டர் நீ நடிக்கலாமா வேண்டாமா நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. சாதாரணமாகவே பயந்துருவோம். அதில் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு இப்படி ஒரு வாய்ஸில் அவர் சொன்ன உடனே இப்போ நான் சிவாஜி சார் மாதிரி பண்ணி காமிச்சது ஒரு 10% கூட கிடையாது. என் பசங்களாம் என்னை உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணி காட்டுங்கன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அது குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 தெரியாது நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பசங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இன்னொரு முக்கியமான சீன் இருக்குது. நான் சிவாஜி சார் வீட்டுக்கு போகும்போது நடந்த ஒரு சீன், ஒரு காஃபி சீன் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் அவ்வளோ தூரம் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாம் சிரிப்பாங்க. ஸோ இப்போ நான் சிரிக்கிறேன். அப்போ வந்து பயங்கர அப்படியே
தடங்குது. டைரக்டர் கூட்டியோ மானம் போயிடுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு லுக்கீமியாங்கிற ஒரு பிளட் கேன்சர். அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்துருவார். அவருடைய பார்வையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தெரியணும் அவருக்கு. சுப்பிரமணி ஹீரோ ஆகிட்டான்டான்ற மாதிரி அதில் ஜெயிக்கணும். அப்போ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா போஸ்ட்மேனாக தான் லைஃப் அதை ஸ்டார்ட் பண்ணார். அதனால் நானும் போஸ்ட்மேனாக நடிக்கிறத அவர் பார்க்கணும். இவ்வளோ கனவு வச்சுருக்கேன் நான். இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே டேக். ஆமாம், சிங்கிள் டேக்கில் அதை முடிச்சு கொடுத்து நான் பேசினேன். நான் லென்த் டயலாக் பேசுவேன். முடிஞ்சவர் வாமிட் பண்ணார். பண்ணிவிட்டு அப்படியே என்ன பார்த்தாரு. அப்புறம் நம்பிக்கை டெஃபினட்டாக நான் சொதப்பிடுவேன். ஆளை பார்த்தா நான் அப்படி தான் இருக்கேன், நோஞ்சா மாதிரி இருப்பேன். அப்புறம் போய் வாமிட் பண்ணும்போது அவர் வாய் கழுவும்போது நான் தான் தண்ணியெலாம் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பார்த்துட்டு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னாரு. ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னாரு. தெரியுது அப்படின்னாரு. ஸோ நமக்கு எல்லாமே சோதனையில் தான் வரும். டீன்ஸ் உட்பட, ரிலீஸ் உட்பட அப்படி தான் வரும். இப்போ நான் சிங்கிள் டேக் அடிச்சு விட்றேன், கிடுன்னு பேசுகிறேன். இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆரம்பம் இருக்குது. அந்த ஆரம்பத்தில் தான் நான் அழுகையில் இருந்திருக்கேன். நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வருது அப்படின்னு. அதனால் இதெல்லாம் நீங்கள் காட்டுறது இந்த எமோஷன் எனக்கு ரொம்ப பழகின எமோஷன். கண்ணில் கண்ணீர் எப்போவுமே ரெடியாக இருக்கும், எமோஷன் ரெடியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்குது. அதில் சுப்பிரமணி ஒரு பெரிய ஹீரோ ஆகிடுவான்னு சிவாஜி சார் நடிக்கும்போது நானும் நடிக்கிறேன். அதில் இன்னொரு பர்டிகுலர் சீனில் சிவாஜி சாருக்கே தெரியாது. அவர் மண்ணை தோண்டிட்டு இருப்பார், கேமரா எங்கே இருக்கும், இப்படி தோண்டிட்டு இருப்பார். நான் அந்த பக்கம் பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருப்பேன். அது நான் எங்கள் டேரக்டர் நானே கேட்குறேன், அந்த ஃப்ரேம் எம்டியாக இருக்குது, நான் அங்கே போய் நிற்க வான்ட்டு. அவருக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. போயா அப்படின்ட்டாரு. நான் போய் அங்கே போய் நின்று என் முதுவெல்லாம் குலுங்குது, அழுகிற மாதிரி. இதை இங்கே பார்க்கல, அவர் டப்பிங்கில் தான் பார்த்தாரு. இவன் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு நான் வேறு முதுவில் ஏன்டா நான் குழி பிடிச்சிட்ருக்கேன், எனக்காக நீ எதுக்கு அங்கே நின்று அழுதுட்டுருக்கேன். பாக்கியா எதுக்கு இருந்தாலும் அங்கே விட்டடி அப்படின்னாரு. அது ஒரு செல்லமான ஒரு கோபம். அவருக்கு அப்போ தான் தெரியுது, எம்ஜிஆராக இருந்தால் விட்டுருக்கவே மாட்டார். எம்ஜிஆர் ஃப்ரேம் பார்ப்பார், எல்லா ஷார்ட் என்ன லென்ஸ் 85 அதெல்லாம் கேட்பார். இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுவார். சிவாஜி சார் அவருடைய நடிப்பை தவிர அவர் எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டார். அவர் வந்தார்னா அவர் எப்படி நடிக்கிறார் அப்படின்னா. ஸோ எனக்கு எம்ஜிஆருடைய பழகிற வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்காம போச்சுங்கிறது ஒரு வருத்தம். அதனால தான் நான் ராஜா சார்ட்டெலாம் சொல்வேன், இளையராஜாட்டெலாம், சார் இதெல்லாம் பெரிய கொடுப்பேன் சார், நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பிக்சர் காட்டுனது காரணம் தான், நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு சுப்பிரமணி ஹீரோ ஆகிட்டாங்க போது எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக ரியலி அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சிவாஜி சார் இருக்கிற ஃப்ரேமில் நான் பேர் வாங்குறதுங்கிறது. அதனால தான் எனக்கு பயம் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்கு யாரோ கூட நடிக்கிறதுக்கு தான். நான் சொன்னேன், சிவாஜி சாரோடய நடிச்சாச்சு, என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு அமிதாப் படம் நடிக்கணும்னு பயங்கர ஆசை. கல்கி படம் பார்க்கும்போது நான் ரசிக்கிற ஒரே ஒருத்தன் அமிதாப் தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி முழுங்கி அவர் அப்படியே ஏப்பம் விட்டுட்டு போயிடுவார். இப்போவும் 80 சில்லற வயசாச்சு. எனக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அமிதாப் சார் தான். இங்கே நமக்கு சிவாஜி எம்ஜிஆர் இருக்கும்போதோ கமல்ராஜினி இருக்கும்போதோ என்னோட இன்ஸ்பிரேஷன்றது அமிதாப் சார் தான். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிலீஸ்க்கு முன்னாடியே ரெக்கார்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய படங்கள் எப்போவுமே யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட அங்கே வேர்ல்டு ரெக்கார்டினுடைய அந்த ஒரு போர்டை நாங்கள் பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயங்கள் எப்படி சார், அதாவது ஒரு படமோ இல்லை ஒரு படைப்பு எப்போவுமே அது நீங்கள் அதை எதிர்பார்த்து பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. அது ஒரு ஆஸ்காருக்கு லான்ச் ஆகுது, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு இதெல்லாம் சிறந்த படைப்பாக வர வேண்டியது. ஆனால் நீங்கள் நாமினேஷனில் கூட வரலாம். அது ஒரு தைரியத்தோடு சேர்ந்து அந்த விஷயங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது எப்படி சார் பார்த்திபன்? இப்போ பாரதியாரை படிக்கிறோம்னா பாரதியாரோட என்ன படிக்கிறோம்? சில பேர் பாரதியாரோட கவிதைகளை படிக்கிறோம். நான் கொஞ்சம் பாரதியாரே படிக்கிறேன். ஓகே. அவன் யார்? அவன் திமிர் பிடிச்சவன். எவ்வளோ திமிருன்னா அவனுடைய வித்யாகர்வம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அவன் உண்மையிலேயே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே வீட்டில் சோறு கிடையாது, அவனுக்கு சோறு கிடையாது. அதில் 10 அரிசி கிடைச்சா சிட்டுக்குருவிக்கு போட்டு வா அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒருத்தன் அவன் எழுதுனதாகவே இருந்தான். அவனுக்கு தைரியம்ங்கிறது ஒரு குடிசைக்குள்ள அவன் இருப்பான். எட்டயபுரத்து ராஜா உங்களை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் வர சொல்லுங்க அப்படின்றாங்க. எங்கள் குடிசைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. அப்போ அந்த ஒரு ராஜான்ற ஒரு கம்பீரம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கொஞ்சம் ரசிக்கிறேன். என்னது ஒரு தனி மனிதனுடைய அவனுக்கு இருக்க அவனுடைய வித்யாகர்வம், அதில் என்ன பெரிய தப்பான ஒரு விஷயம்? அதனால் எனக்கு எப்போவுமே இந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அதான் உண்மை. அந்த பயத்து மேலே இருந்த பயம் குறைஞ்சிடுச்சு. சூப்பர் சார். சார், எப்பவுமே இந்த தமிழ் சினிமாவில் இந்த ரூம் மாதிரி தான். எப்படின்னா நிறைய இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்க மாதிரி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் என்றைக்குமே ஒரு யூனிக்கான விஷயத்த, ஒரு புதிய பாதையில் சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கறது நீங்கள் மட்டும்தான். தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து புதிய பாதையில் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு பேட்டினா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ப்ரிப்ரேஷன். நான் மேடைக்கு போனால் எப்படி போகணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு
அழகான ப்ரிப்பரேஷனில் எல்லாமே சுயமரத்தில் இருந்து அந்த கேரக்டர்ஸோட பேர் என்ன கேட்டால் எனக்கே தெரியாது. கணேஷுங்கிற பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் வேணால் உண்மை பேச ஆரம்பிச்சிடுவேன். அது என்னமோ தெரியல, சாயந்தரம் அந்த மாதிரி ஆகிடுறேன் நான். அப்போ நான் வந்து இப்போ நாங்கள் அஜித்தை பற்றி கேட்டால் இல்லைங்க அவர் கொடுக்குற நிலைமையில் இருக்காரு, நான் வாங்குற நிலைமையில தான் இருக்கேன்னு உண்மை. அது இதை நான் மாற்றி சொன்னேன்னு வச்சுங்களேன், அது வந்து வீண் பெருமை, அது வந்து நிஜம்னு கிடையாது. பார்த்துட்டு இருக்கவங்க தப்பாக நினைப்பாங்க. இதில் வந்து நான் என்னை குறைச்சிக்கிறதே கிடையாது, என்ன எவனாலையும் குறைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ சார். நக்கீரனுக்கு என்னுடைய நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.